Hi everyone. இந்த வீடியோல நம்ம பைனரி ட்ரீ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பைனரி ட்ரீ அப்படின்னா என்ன? பைனரி அப்படிங்கிற வேர்ட்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நோடுக்கும் மேக்ஸிமம் 2 children இருந்துச்சுன்னா அதைத்தான் பைனரி ட்ரீ அப்படின்னு சொல்றோம். மேக்ஸிமம் 2 children அப்படிங்கும்போது 0 childrenோ இருக்கலாம், 1 childோ இருக்கலாம், அல்லது 2 childrenோ இருக்கலாம். அதுக்கு மேல வரக்கூடாது. இப்போ டெஃபினிஷன் பார்க்கலாம். A binary tree is a hierarchical data structure in which every node can have a maximum of 2 children. இதில் இருக்க எல்லா நோட்ஸும் லெவல் பை லெவல் அந்த ஃபார்மேட்ல தான் அரேஞ்ச் ஆகியிருக்கும். அதைத்தான் நம்ம hierarchical data structure அப்படின்னு சொல்றோம். இதில் ஒவ்வொரு நோடுக்கும் 2 child இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒன்று வந்து லெஃப்ட் சைல்டு அப்படின்னு சொல்றோம், இன்னொன்று வந்து ரைட் சைல்டு அப்படின்னு சொல்றோம். இதில் டாப் மோஸ்ட் நோடை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ரூட் நோட் அப்படின்னு சொல்றோம். பைனரி ட்ரீயை பொறுத்தவரை ஒவ்வொரு நோடுக்கும் 3 பார்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த நோடோட டேட்டா எலிமெண்ட், அடுத்தது வந்து லெஃப்ட் சைல்டோட பாயிண்டர், அடுத்தது வந்து ரைட் சைல்டோட பாயிண்டர். இப்போ எந்த சைல்டுமே இல்லை அப்படின்னா நம்ம நல் பாயிண்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் பைனரி ட்ரீ. இதுக்கு இன்னொரு நேம் ப்ராப்பர் பைனரி ட்ரீ அல்லது ஸ்ட்ரிக்ட் பைனரி ட்ரீ. அடுத்தது கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, அடுத்து பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ, டீஜெனரேட் பைனரி ட்ரீ, ஸ்கியூட் பைனரி ட்ரீ. இதை பற்றி ஒன்றொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் பைனரி ட்ரீ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நோடுக்கும் 1 2 children இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு சைல்டுமே இருக்கக்கூடாது. அதுதான் ஃபுல் பைனரி ட்ரீ. அதாவது எவ்ரி நோட் ஹேஸ் எய்தர் 0 or 2 children. 1 child அப்படின்னு இதில் வரக்கூடாது. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்ட்ரிக்ட் ஆர் ப்ராப்பர் பைனரி ட்ரீ. அடுத்தது கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா லெவல் நோட்ஸும் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கணும், எக்ஸப்ட் இந்த லாஸ்ட் லெவலை தவிர. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் ஃபில் ஆகிருக்கிற நோட்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருந்து தான் மேக்ஸிமம் ஃபில் ஆகிருக்கணும். ரைட் சைடு ஃபில் ஆகாமல் கூட இருக்கலாம், ஆனால் லெஃப்ட் சைடில் இருந்து தான் ஒவ்வொரு நோடாக இன்சர்ட் ஆகிட்டு வரணும். அடுத்தது பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ. பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ அப்படின்னா இதில் இருக்க எல்லா நோட்ஸுக்கும் எக்ஸாக்டாக 2 children இருக்கணும், இந்த லீஃப் நோட்ஸை தவிர. இன்னொன்று, எல்லா லீஃப் நோட்ஸும் சேம் லெவலில் இருக்கணும். அதாவது இதில் இந்த லாஸ்ட் இது கூட எம்டியாக வரக்கூடாது, எல்லாமே சேம் லெவலில் இருக்கணும். அதுதான் பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ. அடுத்தது டீஜெனரேட் ட்ரீ. டீஜெனரேட் ட்ரீ அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா இன்டர்னல் நோடுக்கும் சிங்கிள் சைல்டு தான் இருக்கணும். ஒன்று லெஃப்ட் சைல்டு இருக்கலாம் அல்லது ரைட் சைல்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு சைல்டு தான் இருக்கணும். அதுதான் டீஜெனரேட் ட்ரீ. அடுத்தது ஸ்கியூட் பைனரி ட்ரீ. ஸ்கியூட் பைனரி ட்ரீ அப்படின்னா இதில் இருக்க நோட்ஸ் எல்லாம் ஒன்று லெஃப்ட் சைடு நோக்கி வரும், அப்படி இல்லைன்னா ரைட் சைடாகவே வரும். The tree is either dominated by the left nodes or the right nodes. இதுதான் skewed binary tree அப்படின்னு சொல்றோம். இதில் இந்த லெஃப்ட் சைடு நோக்கி வர்ற நோட்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்றோம் அப்படின்னா லெஃப்ட் skewed binary tree அப்படின்னு சொல்றோம். ரைட் சைடாக டாமினேட் பண்ணி வர நோட்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்றோம் அப்படின்னா ரைட் skewed binary tree. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.